வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். குடும்பத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட ஆசிரியை தொடர்பில் போலீசார் அறிக்கை. விடுதியில் இடம்பெற்ற முக்கொலைகள் தொடர்பில் முன்னாள் வெளிநாட்டு அமைச்சருக்கு தொடர்புள்ளதாக அறிவிப்பு. வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ள 68 திட்டமிட்ட குற்றவாளிகளுக்கு எதிராக சிவப்பு அறிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவிற்கு எதிராக குற்றப்பத்திரத்தை தாக்கல் செய்யுமாறு நீதவான் உத்தரவு. USAID பணியாளர்களுக்கு வெள்ளிக்கிழமை முதல் கட்டாய விடுமுறை. பாடசாலையில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் 10 பேர் உயிரிழப்பு. மனித உரிமைகள் பேரவையில் இருந்து விலகுவதற்கான உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி கைச்சாத்து. யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றப்பத்திரத்தை எதிர்வரும் மே மாதம் 28 தாக்கல் செய்யுமாறு அனுராதபுரம் நீதவான் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். அனுராதபுரம் பிரதேச போக்குவரத்து போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தமை மற்றும் செல்லுபடியற்ற வாகன சாரதி அனுமதி பத்திரத்துடன் வாகனத்தை செலுத்தியமை ஆகிய போக்குவரத்து சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அர்ச்சுனாவிற்கு எதிராக இந்த குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்படவுள்ளது. அண்மையில் யாழ்ப்பாணத்தில் இருந்து அனுராதபுரம் ஊடாக கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் காரை அனுராதபுரம் ரம்பேவ பகுதியில் வைத்து போக்குவரத்து போலீசார் வழிமறித்தனர். தொடர்ந்தும் அவரது சாரதியின் அனுமதி பத்திரம் மற்றும் ஆவணங்களை பரிசோதனை செய்ய முற்பட்ட போது போலீசாரின் கடமைகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் இடையூறு விளைவித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டது. இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு மீண்டும் அனுராதபுரம் நீதிமன்ற நீதவான் நாலக்க சஞ்சீவ ஜெயசூரிய முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதவானால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா நேற்று முன்தினம் நீதிமன்றில் ஆஜராகி இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படுவதனால் முடியுமானவரை அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டுமென தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. அத்துடன் வவுனியா, நுவரெலியா, புத்தளம், முல்லைத்தீவு, பொலனறுவை மற்றும் அனுராதபுரத்தில் காற்றின் தரம் மிதமான நிலையில் இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தரம் மிதமான நிலையிலும் குர்நாகல், கண்டி, காலி, இரத்தினபுரி, எம்பிலிப்புட்டிய, திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய பகுதிகளில் சற்று ஆரோக்கியமற்ற நிலையிலும் காணப்பட்டது. அதிகமாக போக்குவரத்து நெரிசல் காணப்படும் வேளைகளில் குறிப்பாக 7:30 மணி முதல் 8:30 மணி வரையும் பகல் 1 மணி முதல் 2 மணி வரையும் காற்றின் தரக்குறியீடு ஆரோக்கியமற்று காணப்படுவதாகவும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தரக்குறியீடு அடுத்த 24 மணி நேரத்திற்குள் ஒரு நல்ல நிலைக்கு மேம்படும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் எல்லை கடந்து வரும் மாசுபட்ட காற்று சுற்றோட்டத்தினால் நாடு முழுவதும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படுகின்றமையினால் முடிந்தவரை பொதுமக்கள் முகக்கவசம் அணிய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் காற்றின் தரம் குறைவதனால் முகக்கவசம் அணிவதோடு சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை இராணுவத்தின் புதிய பதவிநிலை பிரதானியாக மேஜர் ஜெனரல் சாந்தன விக்ரமசிங்கே இராணுவ தளபதியால் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நியமனம் எதிர்வரும் 9 முதல் அமலுக்கு வரும் வகையில் வழங்கப்பட்டுள்ளது. இராணுவத்தின் 45வது பிரதி பதவிநிலை பிரதானியாக பணியாற்றிய மேஜர் ஜெனரல் சாந்தன விக்ரமசிங்கே கஜபா படைப்பிரிவில் இணைந்து பணியாற்றிய இராணுவ அதிகாரியாவார். மாத்தளையில் பிறந்த இவர் மாத்தளை விஜயா வித்தியாலயம் மற்றும் கண்டி தர்மராஜா வித்தியாலயத்தின் பழைய மாணவர் என்பதுடன் 1989 ஆண்டு இராணுவத்தின் கெடட் அதிகாரியாக இணைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நீர்க்கட்டணத்தை 10 முதல் 30% வரை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. மின்சார கட்டண குறைப்போடு ஒப்பிட்டு நீர்க்கட்டணங்களையும் குறைப்பதில் கவனம் செலுத்தப்படுவதாகவும் இது குறித்து ஆராய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் பேச்சாளர் அறிவித்துள்ளார். இக்குழுவின் அறிக்கை அடுத்த சில நாட்களுக்குள் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தலைவரிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் அதன் பின்னர் இது தொடர்பான முன்மொழிவுகள் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊழியர் சேமலாப நிதியத்தின் கீழ் அங்கத்தவர்களை பதிவு செய்யும் புதிய நடைமுறை தொழில் திணைக்களத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தொழில் ஆணையாளர் நாயகம் HKKA ஜெயசுந்தர அறிவித்துள்ளார். இதற்காக 0112201201 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு திகதியையும் நேரத்தையும் ஒதுக்கிக் கொள்ளுமாறு பொதுமக்களிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மேற்கண்ட தொலைபேசி இலக்கத்தினூடாக ஒரு திகதியையும் நேரத்தையும் ஒதுக்கிக் கொள்வதன் வழியாக கடினமின்றி
கட்டணமின்றி தமது சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தொழில் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார். வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள 68 திட்டமிட்ட குற்றவாளிகளை கைது செய்ய சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக்க மனதுங்க அறிவித்துள்ளார். இந்த சிவப்பு அறிவிப்புகளின்படி வெளிநாடுகளில் கைதுகள் நடைபெற்று வருவதாகவும் நேற்று முன்தினம் துபாயில் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இம்மூன்று நபர்களும் இவ்வாரம் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு சென்ற குற்றவாளிகள் இந்நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக்க மனதுங்க குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் ஒருங்கிணைப்பு செயலாளராக பணியாற்றிய தவளம பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் பிரியந்த ஜெயதிலக்க கைது செய்யப்பட்டுள்ளார். காலி ஹனிதும மகாபோதிவத்த பகுதியில் உள்ள விருந்தினர் விடுதியில் இடம்பெற்ற 3 கொலை சம்பவங்கள் தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த ஜனவரி 30 இரவு 11:15 மணியளவில் நடந்த இக்கொலை சம்பவத்தில் விடுதியின் உரிமையாளர் மற்றும் 34-39 வயதுடைய இருவர் கொலை செய்யப்பட்டிருந்தனர். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி தொடர்பான நிதி பரிவர்த்தனை காரணமாக இக்கொலை சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கொலை செய்யப்பட்ட விடுதியின் உரிமையாளர் மற்றும் ஏனைய இருவரும் முறையே 1.5 மில்லியன் மற்றும் 1.3 மில்லியன் ரூபாய் பணத்தை வெளிநாடு செல்லும் நோக்கத்தோடு பிரியந்த ஜெயதிலக்கவிற்கு வழங்கியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இத்தாக்குதலின் போது T56 ரக துப்பாக்கியுடன் மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவர் தாக்குதலை மேற்கொண்டதாகவும் சம்பவம் நடைபெற்ற இடத்திலிருந்து 28 D56 தோட்டா உரைகளை போலீசார் மீட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கரந்தனிய சுத்தா என்ற வெளிநாட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் உத்தரவின் பேரில் நெவில் என்ற நபரை குறிவைத்து இத்தாக்குதல் நடத்தப்பட்டமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்ட திசார விருந்தினர் மாளிகையின் உரிமையாளர் இந்துனில் சமன் குமார மற்றும் கைது செய்யப்பட்ட பிரியந்த ஜெயதிலக்க இருவரும் முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் நெருங்கிய கூட்டாளிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆன்லைன் பாதுகாப்பு சட்டத்தில் பல புதிய திருத்தங்களை கொண்டுவர தற்போதைய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக சட்டமா அதிபர் உயர் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். இச்சட்டம் நிறைவேற்றப்பட்ட விதம் சட்டத்திற்கு முரணானது என கூறி தாக்கல் செய்யப்பட்ட 4 அடிப்படை உரிமை மனுக்கள் இன்று விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான சொலிசிஸ்டர் ஜெனரல் விராஜ் தயாரத்ன இதனை மன்றுக்கு அறிவித்தார். இந்த மனுக்களை டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா உட்பட சில தரப்பினர் தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டம் மூலம் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு இதுவரை தமக்கு கிடைக்கவில்லை என சபாநாயகர் இன்று நாடாளுமன்றில் அறிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே சபாநாயகர் இதனை குறிப்பிட்டார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்ட மூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்பிற்கு முரணானவை என தீர்ப்பளிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணையை நிறைவு செய்த உயர் நீதிமன்றம் தனது இரகசிய தீர்ப்பை ஜனாதிபதி மற்றும் சபாநாயகருக்கு அனுப்புவதாக 27 அறிவித்திருந்தது. எனினும் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு இதுவரை தமக்கு கிடைக்கவில்லை என சபாநாயகர் நாடாளுமன்றில் அறிவித்துள்ளார். மாத்தறை கம்பருப்பிட்டியவில் குடும்பத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட ஆசிரியை தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளில் மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த ஆசிரியை அவரது 33வது பிறந்த நாளில் கொலை செய்யப்பட்டமை போலீஸ் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்ட பெண்ணின் தாயும் சகோதரனும் இக்கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கம்பருப்பிட்டிய மருத்துவமனையில் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையில் ஆசிரியையின் தலையில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் அதிக இரத்தப்போக்கு காரணமாக அவர் உயிரிழந்த கண்டறியப்பட்டது. சம்பவம் நடைபெற்ற இடத்தில் இருந்து இரும்பு சுத்தியல் மற்றும் கத்தி என்பன கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சுற்றியுள்ள பகுதியில் சோதனை செய்த போது ஒரு ஓடையின் அருகே இரத்தத்தை துடைக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் தலையணை உரையும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கத்தி மற்றும் இரும்பு பூச்சாடியினால் தாக்கப்பட்டு ஆசிரியை கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே ஆசிரியையின் தாயார் நீரிழிவு நோய்க்கான மருந்தை அதிகமாக உட்கொண்டு மயக்கமடைந்த நிலையில் கம்பருப்பிட்டிய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் நடைபெற்ற இடத்தில் இருந்து 2 இரத்தக்கரை படிந்த கடிதங்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவற்றுள் ஒன்று போலீசாருக்கு மற்றொரு கடிதம் மகனுக்கும் எழுதப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கடிதத்தில் உயிரிழந்த ஆசிரியையான அவரது மகள் பல ஆண்டுகளாக சொத்து கேட்டு தன்னை துன்புறுத்தி வருவதாக தாயார் குறிப்பிட்டுள்ளார். தனது மகள் தன்னை கழுத்தை
கழுத்தை நெரித்து கொல்ல முயன்றபோது இவ்வாறு கொலை செய்யப்பட்டதாகவும் தாய் குறிப்பிட்டுள்ளார். எனினும் தாய் எழுதிய கடிதங்கள் தனது மகனை பாதுகாக்கும் நோக்கத்துடன் எழுதப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். உயிரிழந்த ஆசிரியையின் தந்தை சிறிது காலத்திற்கு முன்பு மின்சாரம் தாக்கி இறந்துள்ளார். மேலும் அவர் தனது தாய் மற்றும் மூத்த சகோதரருடன் ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளார். குறித்த குடும்பத்திற்குள் சொத்து தொடர்பாக அவ்வப்போது தகராறுகள் ஏற்பட்டுள்ளமையும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. உலகளாவிய ரீதியில் USAID எனப்படும் அமெரிக்காவின் சர்வதேச அபிவிருத்திக்கான முகவரகத்தின் பணியாளர்கள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் நிர்வாக விடுமுறையில் அனுப்பப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை அறிவித்துள்ள அந்த முகவரகம் தமது அனைத்து பணியாளர்களும் அமெரிக்காவுக்கு மீள திரும்ப வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. இதற்கமைய முக்கிய பணிகளில் ஈடுபட்டுள்ள பணியாளர்களை தவிர USAID-இன் ஏனைய அனைத்து நேரடி மற்றும் பணியமர்த்தப்பட்ட பணியாளர்களும் நிர்வாக விடுமுறையில் அனுப்பப்படுவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவிற்கு வெளியே பணி அமர்த்தப்பட்ட பணியாளர்களுக்கான ஒரு திட்டத்தை தயாரித்து வருவதாகவும் அதன் கீழ் அவர்கள் 30 நாட்களுக்குள் அமெரிக்காவிற்கு திரும்புவதற்கான பயண ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளதாகவும் USAID குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை கடந்த சில ஆண்டுகளாக USAID இலங்கையில் வழங்கிய நிதி மற்றும் மானியங்கள் பற்றிய தெளிவான கணக்குகள் இல்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அறிவித்துள்ளார். USAID நிறுவனத்தின் கீழ் செயற்படும் திட்டங்கள் மற்றும் வழங்கப்பட்ட மானியங்கள் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தி அதன் முடிவுகளை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்குமாறு நாமல் ராஜபக்ச அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் அரசு சாரா நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் நிதிகள் பற்றிய விதிமுறைகள் இருந்தாலும் அவை சரிவர அமுல்படுத்தப்படுவதில்லை எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். மனிதாபிமான உதவி என்ற பெயரில் பல நாடுகளில் குழப்பத்தையும் ஸ்திரமின்மையையும் ஏற்படுத்த பயன்படுத்தப்பட்டதாக குறித்த நிறுவனத்தின் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. ஸ்வீடனில் பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவத்தில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். ஸ்வீடன் நாட்டின் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் இருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரிப்ரோ நகரில் அமைந்துள்ள மேல்நிலை பாடசாலையில் இத்துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த பாடசாலையில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வந்த நிலையில் துப்பாக்கிச் சூட்டில் 10 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். எவ்வாறாயினும் இச்சம்பவத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் தன்னைத்தானே சுட்டு தவறான முடிவெடுத்துக் கொண்டு தனது உயிரை மாய்த்துள்ளதாகவும் அந்நாட்டு போலீசார் அறிவித்துள்ளனர். இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் உணவு பற்றாக்குறை காரணமாக திருமணம் ஒன்று பாதியில் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. மணமகனின் உறவினர்கள் மற்றும் விருந்தினர்களுக்கு போதுமான உணவு வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டி மணமகனின் குடும்பத்தினர் திருமணத்தை இரத்து செய்துள்ளனர். இதன் காரணமாக இரு தரப்பினருக்கிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து மணமகளின் குடும்பத்தினர் இச்சம்பவம் தொடர்பில் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளனர். தொடர்ந்து குடும்பத்தினரின் எதிர்ப்பை மீறி திருமணத்தை தொடர மணமகன் விருப்பம் தெரிவித்ததை அடுத்து போலீசார் தலையிட்டு இரு தரப்பினரையும் வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இதனை அடுத்து இத்திருமணம் போலீஸ் நிலையத்திற்குள் இடம்பெற்றுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இருந்து அமெரிக்கா விலகுவதற்கான உத்தரவில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கைச்சாத்திட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த உத்தரவினூடாக பலஸ்தீன ஏதிலிகளுக்கான நிவாரணப் பணிகளை முன்னெடுத்து வரும் ஐக்கிய நாடுகளின் முகவரகத்திற்கு தொடர்ந்தும் அமெரிக்காவினால் நிதி உதவி வழங்கப்பட மாட்டாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 11 வயதிற்குட்பட்டோருக்கான உலக மேசைப்பந்து தரவரிசையில் தாவி சமரவீர 6வது இடத்தை பிடித்துள்ளார். 9 வயதுடைய குறித்த சிறுவன் முன்னதாக 11வது இடத்தை பிடித்திருந்தார். இந்நிலையில் இலங்கையைச் சேர்ந்த மேசைப்பந்து வீரர் ஒருவர் இதுவரை அடைந்த மிக உயர்ந்த உலக தரவரிசையாக இது கருதப்படுகின்றது. இச்சாதனைக்கு மேலதிகமாக 13 வயதிற்குட்பட்டோர் பிரிவிற்கான உலக தரவரிசையில் தாவி 67வது இடத்தை பிடித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.